ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மேலே இருக்க மண்ணெல்லாம் நல்லா போயிடும். வாஷ் பண்ணிட்ட பிறகு கல் உப்பு போட்டு அதை நல்லா வேக வைங்க. அது வெந்திருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? அந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இறங்கும். இப்போ சேப்பக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த சேப்பக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி குட்டி குட்டி சேப்பங்கிழங்கு இருக்கும், அதுக்கு நம்ம கட் பண்ண தவிர டேரெக்டாக வெந்த பிறகு அதோடய ஸ்கின்ஸ்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் போட்டு நீங்கள் வறுத்தாலே சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்னென்ன போட்டேன்னா குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சால்ட், உப்பு, இந்த 3 மட்டும் தான் போட்டு சேப்பங்கிழங்கு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியதான். தோசைக்கல் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 by 1 அந்த சேப்பங்கிழங்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லா சேப்பக்கிழங்கும் அட் அ டைம்லேயே வறுக்க போகிறேன், அதனால் எல்லாத்தையும் அடுக்கி வச்சு இப்போ நம்மளோட சேப்பக்கிழங்கை சிம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா 2 to 3 டைம்ஸ் 2 சைடுமே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சேப்பக்கிழங்கு ரெடி.